ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம ஊரில் இன்னையோட 5 நாள் தண்ணி வரல. இதுக்கப்புறம் துணி துவைக்காமல் இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வீட்டுக்கு ஒரு கட்டை போய் அழுக்கு துணிலாம் எடுத்துகிட்டு பசங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் இருக்குது. சரி, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் துவைச்சிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வரலான்ட்டு போனோம். நாங்கள் எதுவும் கிளம்பக்குள்ளேயே மணி 8 ஆயிடுச்சு. அது வரைக்குமே அண்ணி வந்து இன்னும் அங்கே தண்ணி வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன பாப்பா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திரான்ட்டு அவங்க ட்ரெஸ்ஸு தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அண்ணா வீட்டுக்கு போகலாம். அண்ணா வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் அண்ணா வீடு. இப்போ தற்காலிகமாக அங்கே இருக்கிறாங்க. அண்ணா வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், நம்ம வந்த நேரம் இங்கே ஒரு 3 நாள் தான் தண்ணி வந்தது. இங்கேயும் வந்து ஒயர் வந்து திருடு போயிடுச்சுன்ட்டு இந்த அண்ணி தெருவுலேயும் தண்ணி வரல. அப்புறம் ஏற்கனவே டேங்கில் ஏற்றி வச்சிருந்த தண்ணியை தான் நம்ம வந்து துணி துவைக்கவும் பாப்பா குளிக்க வைக்கவும் யூஸ் பண்ணணும். பாப்பாவுக்கு நைட்லாம் ஒரே வாமிட்டிங். சாப்பிட்டது வந்து சேரலை உடம்புக்கு. நைட்லாம் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. சரி, அதுக்கு தான் காலையில் போய் குளிக்க வச்சு அழைச்சிட்டு வந்து நம்ம எதாவது சாப்பாடு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. 4 இட்லி வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள், ஒரு இட்லி தான் சாப்பிட்டாங்க. ஃபுல்லாக ஒரே நாள்லேயே உடஞ்சி போன மாரி ஆகிட்டாங்க. நம்ம அண்ணா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே அண்ணி வந்து பாத்திரம் எடுத்தாங்க. பிரியாணி குண்டான், வானல், குண்டான்லாம் எடுத்தாங்க. அப்புறம் நமக்கு வந்து இந்த வானலும் இந்த குண்டானும் தாங்க வாங்கி கொடுத்தாங்க. இது ரெண்டும் வந்து 280 ரூபா. அப்புறம் வந்து எறாப்பொடி போட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் எடுத்துகிட்டு சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு வந்தோம். சரி, நம்ம சாப்பிட்டுட்டு சின்ன பாப்பாவுக்கு வந்து கடையில் இட்லி வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி 3 இட்லியே பெரிய பாப்பா வந்து 3 இட்லி வடையும் அவங்க சாப்பிட்டுட்டாங்க. முழுங்க முடியல, ஏன்னா வாமிட் பண்ணதில் முழுங்க முடியல. சரி, ஊர்லேருந்து என் தங்கச்சி அம்மாவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம மீன் வாங்கி குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு மீனுக்கு தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம எப்பயுமே ரெகுலராக வாங்குகிற மீன்காரங்க இவங்க தான். அவங்கக்கிட்ட தான் நம்ம ரேட்டும் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து மீனும் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க மதியமாக ஒரு 12:30 1 மணிக்காக தான் வந்திருந்தாங்க. பாருங்க, காணாங்கருத்த மீன், மடவை மீன், அப்புறம் கவலை மீன் வச்சுருந்தாங்க. நம்ம மடவை மீன் தான் சொல்லியிருந்தோம் நேற்றுக்கு. அதனால் நமக்காகவே மடவை மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அண்ணி, பாப்பா எல்லாருமே தான் வாங்கினாங்க. நம்மளும் வாங்கியிருந்தோம். மீன்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. இது மடவை மீன் வந்து 1 கிலோ 200 சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து அண்ணா வீட்டுக்கும் கொடுத்து விடணும். அப்புறம் பாப்பா, அம்மா எல்லாமே வராங்க, தங்கச்சி எல்லாம் வராங்க. அப்படிங்கிறதுனால 1.5 கிலோ நம்ம மீன் வாங்கியிருந்தோம். மீன் வந்து கிடைக்கல, கம்மியாக தான். இந்த பெட்டி நிறையா எடுத்துகிட்டு வருவாங்க எப்பயுமே மீன். ஆனால் கிடைக்கல, கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் 3 பேரும் வாங்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து 1.5 கிலோ 300 ரூபாய்க்கு தாங்க வாங்கியிருந்தோம். இவங்க வந்து மீனும் வந்து அதிகமாக போடுவாங்க. ரேட்டும் வந்து நமக்கு வந்து ஏற்ற மாதிரி தான் ரேட்டும் இருக்கும். சில மீன்காரங்களாம் இந்த ஃபிக்ஸட் ரேட்டு தான், இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் வந்து கரெக்டாக தெராஸில் எவ்வளோ எடை இருக்கோ அவ்வளோ தான் போடுவாங்க. ஆனால் அந்த மீன்காரங்க அப்படி கிடையாது. எடையும் போட்டு ஒரு 3 மீன் 4 மீன் இதேமாதிரி அள்ளியும் போட்டு தருவாங்க. மீனும் நிறையா இருக்கும். சௌமியா வந்து பரதநாட்டியம் கிளாஸ் கிளம்பிட்டாங்க. நம்மளும் வந்து சரி, மீன் வாங்கியாச்சு. சரி, எடுத்துகிட்டு போய் ஆஞ்சி வச்சுட்டு அடுத்து சமைக்க ஆரம்பிக்கலாம். என் தங்கச்சி ஊர்லேருந்து வரேன்னு சொல்லிட்டா. சரி, சமைக்க ஆரம்பிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன். மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இதே மீன் இப்போ நம்ம அம்மா ஊரில் டவுனு பக்கம் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அங்கே வந்து கிலோவே 400 ரூபா 350 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் மீன் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சமைச்சு சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. மீன்லாம் ஆஞ்சி வச்சாச்சு. என் தங்கச்சி ஊர்லேருந்து வந்துட்டா பாருங்கள். தங்கச்சி வீட்டுக்காரங்க, தங்கச்சி பையன். எங்கள் தங்கச்சி வந்து எங்கள் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கா. எங்கள் தாய் மாமா பையனே தான் அவள் கல்யாணம் பண்ணிட்டுருக்கா. அவளுக்கு ஒரே பையன்தான், தம்பி ஹரிஷ் தான். பாருங்கள், வரும்போதே அவன் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். தர்பூசணி வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா பெரிய பழம், 100 ரூபாயும் அந்த பழம். அப்புறம் மல்லாட்டை, பச்சை மல்லாட்டை வந்து ஒரு 2 காப்பி இருக்கும், அதையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கலான்ட்டு மீன் ஆஞ்சி தான் வச்சுருந்தோம். இன்னும் குழம்பு வைக்கல. சரி, அவள் வந்ததுக்கப்புறம் வச்சுக்கலாம், அவள் குழம்பு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா. சரின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பஜ்ஜி போடுறதுக்காக காலிஃப்ளவரும் வாழைக்காவும் வாங்கிட்டு இருந்தா. பாப்பாவுக்கு உடம்பு முடியலங்கிறதுனால யாராச்சும் சாத்துக்குடியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க.
உள்ளே ஒரே நாள்லேயே உடஞ்சி போன மாரி ஆகிட்டாங்க. சரின்ட்டு அதுக்கு வந்து நம்ம ஜூஸ் போட்டு கொடுக்கலான்ட்டு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு சொன்னால் ஆரஞ்சு பழம்ன்ட்டு சாத்துக்குடி தான் வாங்கிட்டு வந்தாங்க. அவன் தங்கச்சி ஊர்லேருந்து வரும்போதே அவள் ஆட்டு எலும்பு ரசம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தா. அடுத்து ஈரல் வந்து வறுத்து எடுத்துகிட்டு வந்திருந்தா பாருங்கள். மதியம் சரி அதோட விட்டாச்சு. அவள் ஊரில் இங்கே இன்றைக்கி தங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவங்க பையனும் அவங்க வீட்டுக்காரங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்கிறதுனால. எல்லாமே பக்கம் பக்கம் தாங்க இருக்கும், ரொம்ப தொலைவிட்டுலாம் கிடையாது. ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் அவ்வளோ தூரத்தில் தான் இருக்காங்க எல்லாருமே. என் தங்கச்சியும் தங்கிட்டா. அம்மாவும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. அம்மாவும் வந்து மீன் குழம்பு வச்சு அவங்க தனியாக வர எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அம்மா கெளுத்தி மீன் குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி நம்ம மடவு மீன் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம மடவு மீன் வாங்கினோம். நம்ம குழம்பு வச்சோம் அப்படியே தாங்க இருந்தது. பசங்களாம் வந்து விளையாண்டுட்டு ஒரே ஜாலியாக இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீடே ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. முதல்ல அடிக்கடி என் தங்கச்சி ஊருக்கு வருவா தங்குவா. இப்போ வந்து அவங்கக்கிட்ட மாடு பிடிச்சிருக்கிறதுனால அவளுக்கு மாடை பார்க்குறதுனால ஊருக்கெலாம் வர முடியல. இப்போது ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்திருக்கா. அதனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. அவள் நைட்டு தங்கிட்டு நான் நாளைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால பசங்களுக்கும் ஒரே ஹாப்பி. அவள் சின்ன பிள்ளைங்க மாதிரி அதுங்க கூடயே இது பண்ணிகிட்டு இருப்பாள். அதனால் அவங்களுக்கும் அவள் வந்தால் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து புளியெலாம் ஊற வச்சு கரைச்சி புளி குழம்புலாம் கூட்டி வச்சுட்டு தாங்க வந்தோம். சரி நம்ம வெளியிலே வந்து அடுப்பு பற்ற வச்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விறகடுப்பில் தாங்க சமைக்க ஆரம்பித்தோம் மீன் குழம்பு. அப்புறம் அண்ணா வீட்டையும் அண்ணி வந்து எங்கே வெளில போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்களுக்கு சேர்த்து குழம்பு வச்சு கொடுத்து விடும் அப்படின்ட்டு. அப்புறம் என் தங்கச்சி குழம்பு எடுத்துகிட்டு வந்தாங்க, அம்மா குழம்பு எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு குழம்பு வந்து அண்ணி வீட்டுக்கும் சேர்த்து தாங்க நம்ம குழம்பு வச்சோம். நம்ம ஊரில் வந்து மீன் வந்து அதிகமாக கிடைக்கும். அதில் நாட்டு மீன்லாம் அதிகமாக கிடைக்கும். நமக்கு இப்போல்லாம் நாட்டு மீன் சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. கெண்டை, கெளுத்தி, வெறா மீன், சிலேபி இந்த மாதிரி எல்லா மீனுமே வந்து நாட்டு மீன். இங்கே ஏன்னா குளம், ஏரி இந்தமாரி இதில் பிடிப்பாங்க. நம்ம ஊர்லேயே வந்து அதிகமாக விற்பாங்க. ஒரு கெண்டை 5 கிலோ 6 கிலோ இருக்கிற அளவுக்கு கூட இருக்குது கெண்டை மீன். அந்த அளவுக்குலாம் நம்ம ஊரில் வந்து மீன் கிடைக்கும். மீன் தான் அதிகமாக கிடைக்கும் நம்ம ஊரில். எனக்கு வந்து நாட்டு மீனோட கடல் மீன் தாங்க ரொம்ப பிடிக்கும். நாட்டு மீனில் ஜிலேபி மீன் வந்து பிடிக்கும். அதுவும் பிள்ளைங்களுக்கு மீன் குழம்புனாலே அலர்ஜி. சிக்கன் மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த பெரிய மீன் கெண்டை மீன்லாம் வறுத்து கொடுத்தா அந்த வறுத்த மீன் மட்டும் ஒரு பீஸ் 2 பீஸ் எடுத்து சாப்பிடுவாங்க விரும்பி. அதிகமாக சிக்கன் தாங்க பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ஆனால் சிக்கனே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். ஆனால் அவங்க சாப்பிட்றது விரும்பி வெறும் சிக்கன் தான் சாப்பிடுவாங்க. நம்ம குழம்புலாம் கூட்டி போட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்தது. பசங்க, அம்மா, என் தங்கச்சி எல்லாம் இருந்ததுனால ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்புறம் எல்லாம் சமைச்சி சாதமும் அடுப்பிலே வச்சு சமைச்சி சாப்பிட்டாச்சு. அப்புறம் அண்ணா வீட்டுக்கும் என் தங்கச்சி எடுத்துகிட்டு வந்த குழம்பு, அம்மா எடுத்துகிட்டு வந்த குழம்பு, நான் வச்ச குழம்பு எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். நைட்டு பார்த்துட்டிங்கன்னா மணி வந்து ஒரு 10 மணி இருக்கும். அவங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். தனியாக இருக்கிறதோட நம்ம கும்பலில் இருந்தால் தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நைட்டில் உட்காந்து நானும் எங்கள் அம்மா என் தங்கச்சி 3 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். மணி தூங்கவே மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் முழிச்சிட்டு தான் இருந்தோம். டைம் ஆனதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சியும் போய் உள்ளே படுத்துட்டோம். அப்புறம் அம்மா மட்டும் வெளியே படுத்தாங்க. அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.